வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசிஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ருத்ரஹிருதய உபனிஷத்தினுடைய 36வது மந்திரத்தை பார்க்கலாம். இதில் இந்த வாழ்க்கை முறை, வாழும் வாழ்க்கை ஏன், எதுக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமே, எதுக்காக ஓடிட்டுருக்கோம், எப்போ அமைதி பெறுவோம், எப்போ ஆனந்தமாக இருப்போம், எப்போ நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம், எப்போ அடிப்படை தேவைகள் எது எது சௌகரியத்துக்கான தேவைகள், எது ஆடம்பரம், எது அனாவசியம், எந்த சிந்தனையுமே இல்லை. அவன் ஓடணும், பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ரோபாட் மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னா முதல் காரணம் அப்பா அம்மா தான். ஒரு நல்ல நல்ல பெற்றோராக இருக்கிறாங்கன்னா எவ்வளவு விரைந்து இந்த குழந்தைய இறைவனோடு சேர்க்க முடியுமோ, அவரை பற்றிய ஞானத்தை கொடுக்க முடியுமோ, அவ்வளவு விரைவாக அந்த குழந்தையை இறைவனோடு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கையும் சத்வகுணமும் நுட்பமான அறிவும் படிப்படியாக வரும். என்ன சொல்லி வளர்க்குறோன்னா, நல்லா படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு நல்லா நிறைய சம்பாதிக்கணும்னு என்ன பண்ணுறீங்க? 5 வயசுலேருந்து 7 வயசுலேருந்து அதுக்கு போட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால் என்ன பண்ணுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் அது எல்லாத்தையும் மறந்துடுது, வெறி பிடிச்சிடுது. பணம் வண்டி தான் குறிக்கோள். அப்போ பணம் இருந்தால் பேசு, பாக்கின்னா அப்பா அம்மா இருந்தால் கூட பணம் இருந்தால் பேசு, நாங்கள் வந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தை அது தேடுத அத்தியாவசியமான தேவைகளான வீடு, மனைவி, மக்கள், அப்புறம் நீ கேட்குற பணம். அதோட முடியுதா? அதோட நிறுத்த முடியுதா? பணத்தை தேடியாச்சு, அத்தியாவசியத்துக்கு தாண்டி தேடியாச்சு, சௌகரியத்தை தாண்டி தேடியாச்சு, அதோட நிறுத்துதா? அதுக்கு மேலே தேடல் இருக்கா இல்லையா? அதுக்கு மேலே தேடல் இருக்குது. என்ன தேடல் இருக்கு? அமைதி வேணும்னு தேடுது, இல்லைன்னா அன்பு வேணும்னு தேடுது, எல்லாம் ஆனந்தம் வேணும்னு தேடுது. இந்த கிளைமாக்ஸாக இருக்கக்கூடிய இந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் அதுக்கு கிடைக்குதானா? அது தேட வேண்டிய இடத்துல, அது இருக்கிற இடத்துல இது தேடுறதில்ல, தேட வேண்டிய இடத்துல தேடுறதில்ல, புறத்தை தேடி அலையுது. அப்போ அலைகிறது தான் அது வாழ்க்கையா? வாழ்நாள் ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையா? அப்போ என்ன சொல்லித்தரணும் நல்ல பேரண்ட்டுன்னு சொன்னால், இந்த 2 விஷயத்தை நல்லா இந்த குழந்தைங்களுக்கு உணர்த்தணும். இகத்துக்கு பொருள் தேவைதான். உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய சௌகரியங்களை நீ தேடி வாங்கிக்கணும் தான். அதை எப்படி தேடணுங்கிற முறை இருக்கா இல்லையா? அதுக்கு நீ அந்த முறைகளை 100 1000 அதுக்கு சொல்லித்தர முடியாது. ஆனால் பிரம்மத்தை நீங்கள் உணர்த்தினீங்கன்னா, அது அதில் நின்றுச்சுன்னா
அது தர்மப்படி அர்த்தத்தையும் தர்மப்படி காமத்தையும் தர்மப்படி வாழ்க்கையும் நடத்தும். இறை தேடுற அளவுக்கு இறைவனையும் தேடணுங்கிற புத்தி அதுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். முன்னோர்கள் நம்ம இறையை தேடுறது கூட கவனிக்க மாட்டாங்க, இறைவனை தேடுறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க. அந்த சமுதாயம் அமைதியும் ஆனந்தமும் குற்றக்குறைபாடுகள் குறைவாக இருந்துச்சு. இப்போ ஏமாந்தா போயிடும் போல இருக்கு, கொஞ்சம் விட்டா போயிடும் போல இருக்கு. கிட்டத்தட்ட 30% மேலே குற்ற பின்னணிகள் உள்ளவங்க அதிகமாகிட்டாங்க. பார்க்குற இடம் பேசுகிற இடம் எல்லா இடத்துலையும் என்னது ஒரே கல்மஷமாக தான் இருக்குது. இந்த குழந்தை அமைதியாக இருக்கானா அமைதியாக இல்லை, சரியான குடும்பம் நடத்துதுன்னா இல்லை. இப்போ எங்கேருந்து எல்லாருமே இந்த நுனிப்புல்லுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, விளைவுகளுக்கு தான் மருந்து போடுறாங்களே தவிர நோய்க்கான காரணத்தை யாருமே கவனிக்கிறதில்ல. என் அமைதியாக இரு, கோவப்படாத அப்படின்னா எப்போ 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 கேட்கும், அது எப்போ கேட்கும், எப்போ சொல்லணும், எப்போ சொல்லிக் கொடுக்கணும்? அப்போ அது சத்தை நல்லா உணர்த்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பூரணமாக தெரியாட்டினாலும் அடிப்படையான ஒரு 10 தத்துவமாவது அதுக்கு அந்த குழந்தைக்கு இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த 10 தத்துவங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அதை எங்கேயும் பள்ளத்தில் விழாமல், சரியாமல், துக்கப்படாமல், வேதனைப்படாமல், வாழ்க்கையை பிளவுபடுத்தாமல், இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு அலையாமல், டைவர்ஸ் இல்லாத நிதானமான விவேகமான வாழ்க்கையை வாழும். அந்த வேலையை பிரம்மஞானம் செய்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யுது. பிரம்மஞானம் உள்ளே போனவன் ஒரு இடத்துலையும் எங்கேயுமே அவன் சரியவே மாட்டான், எங்கேயும் விழ மாட்டான், எங்கேயும் கடன் வாங்க மாட்டான். இந்த இடத்துல வருது, இந்த மந்திரத்திலே ஒரு இடத்துல வருது, மித்துக்கு என்னையா டெஃபனேஷன்? கத்துனா எப்போதும் இருப்பது, மித்துனா நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், தோன்றும் நிற்கும் மறையும்னு சொல்லுவோம். ஆனால் மித்துக்கு சாஸ்திரம் என்ன லட்சணம் கொடுக்குதுன்னு சொன்னால், அது ஒரு பாரோவர். யார் தன்னிறப்பில் நிற்க முடியாமல் இன்னொருத்தவன்கிட்ட கடன் வாங்கினா தான் வாழ முடியும்னு ஒரு நிலை இருக்காங்கல்ல, இன்னொருத்தவங்களுடைய டிபெண்டடாக இருக்காங்கல்ல, அந்த டிபெண்டடாக இருக்கிற எல்லாருமே மித்து தான். இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவன் வாழ்க்கை வாழ முடியும். பிரம்மாசிரித்து மாயா அதே தான். பிரம்மம் இல்லாமல் மாயை இருக்க முடியாது. அதை தான் எப்படி அது பல தத்துவங்கள் வருது. இதை சிந்திச்சு பார்த்தோம்னா பல விஷயங்கள் வெளியில் வருது. என்ன வருதுன்னா, பாரோவர்ஸ் காண்ட் எக்ஸிஸ்ட்னு ஒரு லைன் இருக்குது. இந்த கடங்காரன் அவன் இருக்க முடியாதுன்னு சொல்லுது, வாழ முடியாதுன்னு சொல்லுது. கடங்காரன் கடன் வாங்கினவன் வாழ முடியாதுன்னு சொல்லுதுங்க. இப்போ நீங்கள் கடன் வாங்குறது தான் மித்து. அப்போ உன்னுடைய ஒரிஜினாலிட்டி எங்கே போச்சு? உன்னுடைய டேலண்ட்டை நீ நின்னா அது நிற்பா வாழ்வ. பல சிந்தனைகள் வரும், எல்லா விதத்துலேயும் இது கரெக்டாக பொருந்துது. கடன் வாங்காதுன்னு சும்மா சொல்லுவோம்ல, கடன் வாங்காதுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். கடன் வாங்கி நீ வாழ்கிறதுக்கு வாங்குறியா சாப்பிட்றதுக்கு வாங்குறியான்னா, நீ நினச்சிக்கிட்டு வாழ்கிறதுக்காக வாங்குற, ஆனால் அது ஒன்று சாகடிச்சிடுதா இல்லையா? ஒரு 70% வச்சுருக்கேன், ஒரு 20% வாங்கிக்கிறேன், இல்லை 80% வச்சுருக்கேன், 90% வச்சுருக்கேன், 10% வாங்கிக்கிறேன்னா அதில் நீ தப்பிச்சுக்கலாம். ஏதோ ஒன்று நீ வெளியிலே வர முடியாத அளவுக்கு போகிற. இல்லை நீ கட்டின பணத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு நீ வாங்கின வீட்டையும் விட்டுட்டு நிற்கிற நிலைமைக்கு போகிற. காரணம் என்னென்னா, தகுதி இல்லாமல் என்ன பண்ணுறது, கையை நீட்டுறது. எவ்வளோ வட்டி கட்டணும், எவ்வளோ திருப்பி கொடுக்கணும், எதில் மூலத்துலேருந்து எவ்வளோ கழிப்பாங்க, எந்த சிந்தனையும் இல்லாமல் கேட்குற இடத்துல எல்லாம் கைவிட்டு புதுசாக ஒரு 2 ஃப்ளாட்டு நான் வாங்கிட்டேன்னு சும்மா பெருமைக்காக ஒரு நாள் உற்சவத்தை கடனை வாங்கி நடத்திவிட்டு அப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் அமைதி இருக்க, ஆனந்தம் இருக்க. என்ன அவசரம்? என்ன அவசரம்? கடன் வாங்க வேண்டான்னு சொல்லலை. கடன் ஒரு 75% உங்ககிட்ட ஒரிஜினல் இருக்கட்டும், கெப்பாசிட்டி இருக்கட்டும். அந்த நிலைக்கு வர வரைக்கும் அதுக்கான முயற்சியும் பண்ணு.
இந்த 75% ரீச் ஆனதுக்கப்புறம் 25%, 10% வாங்கிக்கலாம். அது நியாயமானது. அதில் நீ வெளிவந்துடலாம். ஏதாவது பிரச்சனை கூட வெளியில் வந்துடலாம். நீ இதில் போகிறல்ல, ஒன்று நீ பணம் கட்ட முடியாமல் போயிடுது, இல்லைன்னா நீ வாங்கின வீட்டையும் அவன் சீல் வச்சு எடுத்துன்னு போய்ட்றான். இன்னும் நிறைய பேர் இருக்கான், யூடியூப்பில் கதறான் அவன். அப்போ பாரோவராக இருக்கிறவங்கெல்லாம் மித்து. யாரெல்லாம் கடன் வாங்கி வாழ்க்கை நடத்துகிறானோ அவன் நிற்க முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்லுது. எல்லாத்துக்கும் பொறுத்துற மாதிரி இருக்கு. இதுதான் மித்துடைய லட்சணம். அப்போ எது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம்? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்க்கிற நிலை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சரியாக அமையாததுன்னா, சரியாக அமையலைன்னு வச்சுக்கோ. சரியாக அமைஞ்சாலும் நீ நிற்க போகிறதில்ல, நீ அலைய தான் போகிற. சரியாக அமையலைன்னா என்ன பண்ணுறேன்னா, அதுக்கும் காரணம் என்னது? அந்த அவித்யா காமகர்மம் தானே. சரியாக அமையா. இப்போ என்ன தெரியுமா சிறப்பு? இந்த அவித்யா காமகர்மத்தில் அவித்யா ஸ்ரீவித்யாவாக மாறிடுச்சு, பிரம்மஞானம் வந்துருச்சுன்னா, உனக்கு சரியாக அமையாட்டினா கூட உன்னுடைய விதியில், உன்னுடைய பாக்கியத்தில், உன்னுடைய அறிவில் இல்லாமல் அது தாறுமாறாக நடந்தால் கூட நீ டிஸ்டர்ப் ஆக மாட்ட, நீ மாற்றிக்க முடியும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்ட. அது சுபாவமே என்ன பண்ணுவ? விட்டு கொடுப்ப. அப்போ எது மேலானது, எது உயர்வானது, எதை நிரந்தரமாக அந்த குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற அறிவு கூட என்ன பேரண்ட்டுக்கு தெரியலை. நல்லா படி, நல்லா படி, நல்லா படி, டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் போட்டு குதிரை சவாரி பண்ணி அது மேலே ஏறி உக்காந்து சொந்தக்காரங்களெல்லாம் காமிச்சு, பணக்காரனெல்லாம் காமிச்சு, இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி வாழணும் சொல்லி கடைசியில் அந்த குழந்தைய நோயாளி ஆக்கிடுறாங்க. நோயாளி ஆக்குறாங்க. அதுக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை நீ முதல்ல கண்டுபிடிய, அதுக்கு தகுதி இருக்கான்னு. தகுதி இருக்குன்னா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடு. போட்டு ப்ரெஷர் கொடுக்குற, போட்டு புஷ் பண்ணுற. உனக்கே ஒன்றும் தெரியல, அதுக்கு இவ்வளோ பெரிய சுமையை தூக்கி தலையில் வைக்கிற. டைரெக்டாக இன்டைரக்டாக அது மன உளைச்சலுக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா? அதனால் குழந்தைங்களுக்கு இறையும் தேடணும், இறைவனையும் தேடணுங்கிற புத்தியை நாம் சின்ன வயசுலேயே கொடுத்துடணும். ஒரு நல்ல பேரண்ட்டுனா அதுதான் முக்கியம். அந்த குழந்தை நல்லா வாழணும்னு நினச்சா இதுதான் முக்கியம். இல்லைனா நீ வெறுமனே நீ சொத்து சேர்த்து வச்சாலும் அது பாதுகாக்காது. இந்த வீடு, மனைவி, மக்கள், பணம், அப்புறம் நோய் தீர்க்கிறது கடந்த ஒரு நிலை இருக்கா இல்லையா? அன்பு, அமைதி, ஆனந்தம். அது எதனால் கிடைக்குது? அது கடையில் விற்காது, காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ அப்போ என்ன பண்ணணும்? உள்ளே போகணும். உள்ளே போகணும், பிரம்மஞானம் வேணும், ஏகாந்தம் வேணும், ஆழ்ந்த சிந்தனை வேணும். இல்லை உனக்கு தான் நிற்கவே நேரம் இல்லையே. ஓடிட்டே இருந்தால் என்ன முடிவு எடுப்ப? ஓடிட்டே எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமா? இப்படி எல்லாம் ஒரே அந்த வண்டி அந்த ட்ரெயின் எப்போ வேணாலும் கவரும் போல் இருக்குது. அப்படி ஓடுது, தடப்பட 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 தடப்பட. இப்படி வாழ்க்கை இருக்குது. ஆனால் இந்த அவித்யாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீ எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ, எந்த ஒன்றை நீ அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ, அதுக்கு ஏன் கவனம் செலுத்த மாட்டீங்க? ஏன் புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தெரியல. அறிவு இருந்தால் அதை தானே முதல்ல சொல்லித்தரணும். இது இப்போ அது பொய் சொல்லுதா? வேதம் பொய் சொல்லுதா? ஏதோ அது ஒன்றும் மேஜிக் பண்ணலை. இல்லாததை ஒன்றும் இருக்கிறதா சொல்லலை. இருக்கிறதா சொல்லுது. இருக்கிறதா சொல்லுது. நீ தேவனை அப்புறம் ஆகலாம், கடவுளை அப்புறம் ஆகலாம், கோடீஸ்வரனை அப்புறம் ஆகலாம். முதல்ல மனிதனாவே நீ இல்லையே. நீ எங்கே இருக்கணும்னு தெரியுமா? நீ உன்னுடைய பயணத்தில் நீ எங்கே இருக்குன்னு தெரியுமா? உன் லட்சியம் என்ன? உன் லட்சியத்தை கேட்டால் 1000 கோடி சொல்லுவேன். 1000 கோடியோ 500 கோடியோ இல்லை, எல்லாம் கோடி தான். குறைஞ்ச 100 கோடிக்கு மேலே தான் எல்லார் மைண்ட்லையும் இருக்கும். மிடில் கிளாஸ் எல்லாம் எதுக்கு அவ்வளோ பணம்? வாழ்க்கையை வாழப்பா. எத்தனையோ கோடி ஜென்மாலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனையோ கோடி ஜென்மா இருக்குது. ஜென்மா வேண்டாம்னா பிரம்மஞானத்துக்குள்ளே போ, முக்தியை நோக்கி பயணம் செய்ய. இல்லையா, முதல் 50 வருஷம் இல்லறதுக்காக நீ எல்லா பாடுபடு, எல்லா காரியமும் பண்ணு. வீடு, மனைவி, மக்கள்,
பணத்தை சேர்க்கறதுக்கு முடிவு இருக்கா உனக்கு? போதும் எனக்கு அப்படின்னு சொல்லுவியா நீ? சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்ல முடியுமா? போதும் எனக்கு, போதும், அடுத்த 50 வருஷத்துக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், போதும்னு சொல்ல முடியுமா? அப்போ என்னது, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு யாருமே உனக்கு சொல்கிறதும் இல்லை, நீயாவும் சிந்திக்கிறதே இல்லை. நீ உன் சிந்தனை எல்லாமே என்னவா இருக்கு? பொய்யை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அதனால் முதல்ல பிரம்மத்தை அறி, உன்னை அறி, அப்புறம் ஜெகத்தை அறி, அப்புறம் வாழ்க்கை தத்துவத்தை அறி, அப்புறமா செயல்படு. அது வரைக்கும் லேர்ன் பண்ணு. இதில் பேரண்ட்டு பெரிய பங்கு இருக்கு. அவங்க கடமைக்கு பணத்தை கட்டி ஸ்கூலில் பணத்தை கட்டிட்டா குழந்தை நல்லா வந்துடும்னு நினைக்கிறீங்க. மெய்ப்பொருள் பற்றிய விஷயங்களே எங்கேயாவது பேசப்படுதா? வாழ்க்கை தத்துவம் பேசப்படுதா? இப்போ எப்படி வாழ்க்கை சரியாக வாழும்? நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து எந்த உயர்வான கருத்தையும் அதுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டீங்க. அது கேட்குது கேட்கல, நீங்கள் சொன்னது அதுக்குள்ளே பதிஞ்சிடும். தெரியுமா? அதோடைய சித்தத்தினுடைய சிறப்பு அது. எப்படி கண்ணு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து உள்ளே வச்சுக்குதோ, காது எப்படி டக்குன்னு கேட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதோ, அதே மாதிரி அந்த குழந்தை கேட்டாலும் கேட்காட்டினாலும் நீ கூறிய உயர்வான அந்த கருத்து இருக்குல்ல, அந்த சத்தியம் அதோடைய ஆழ்மனதில் போய் உட்காரும். அப்பா ஒரு நாள் சொன்னாங்க, அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, நான் தான் அலட்சியப்படுத்திட்டேன்னு நினைக்கும். நிச்சயமாக நினைக்கும். நான் தான் மீறி போனேன், இல்லை நான் தான் கெடுத்துக்கிட்டேன், ஏதோ ஒன்று சொல்லும். நல்லா இருந்தாலும் சொல்லும், அது தவறானாலும் சொல்லும். நீ நல்லதை சொல்லி கொடுத்துட்டீன்னா அது தவறாகவே சொல்லாது. அதனால் விரைந்து இந்த பிரம்மஞானத்தை பரப்பணும். எல்லா நோய்க்கும் காரணம் இதுதான். இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் காரணம் இந்த அறியாமை, மெய்யறியாமை. ஆனந்தத்தை வெளியில் தேடாத, ஆனந்தத்தை வெளியில் தேடாத. நீ தேடுற எல்லாம் உனக்குள்ளே இருக்கு. ஒன்றன் தேடி வர மாதிரி நீ உக்காரு. ஒரு மார்க்கத்தில் போகிறல்ல, ஒரு தொழிலில் போகிறல்ல, அதில் கவனம் செலுத்து. வேறு எதையுமே சிந்திக்காது. எய்த்த வீட்டுக்காரன் 250 கோடி சம்பாதிச்சிட்டான், அவங்க அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான், சொந்தக்காரன் அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான். அப்படி நீ என்ன பண்ணுற? கடனை வாங்குற, கையை நீட்டுற, மாட்டிக்கிற, இருக்கிறதும் போச்சு, உள்ளதும் போச்சுடா. நொல்ல கண்ணான்னு ஒரு பழங்காலத்து பழமொழி இருக்கு. உனக்கு சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையா, வீடு இல்லையா, மனைவி இல்லையா, அதெல்லாம் தேடிக்கோ. வாழ்க்கையை வாழணும்ப்பா, மெதுவாக வாழணும்ப்பா. ஆமாம், வாழ்க்கையை அமைதியாக ஆனந்தமாக வாழணும். வாழ்கிறதுனா என்னென்னா அமைதியாக ஆனந்தமாக வாழணும். அமைதியாக ஆனந்தமாக உன்னுடைய பயணம் இருக்கணும். ஏன்னா இந்த பயணம் நீண்ட பயணம். இதில் உட்காந்து அழுவுறதும் மற்ற எல்லா சிக்கலில் மாட்டிக்கிறதும் அறியாமை. இதுவே போதும். வேறு என்ன மேஜிக் இருக்குது அவன் லைஃப்பில்? சரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. அதனால் இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த அவித்யா காமகர்மங்கிற அறியாமையை நீக்க அறிவாயாக விதித்வா, அவரை அறிவாயாக அறிந்தால் என்ன நடக்கும்? அவித்யா மகாகிரந்தி சித்துவா. அவித்யாங்கிற அந்த பெரிய, அதுதான் எல்லா துயரத்துக்கும் காரணம். ஆசை தான் அழிவுக்கு காரணம்னு நாங்கள் சொல்லலை. அதை அந்த லெவல் கடந்து சொல்கிறோம். அவித்யா தான் ஆசைக்கே காரணம். நீ ஆசைப்படி தப்பு இல்லை. முதல்ல ஸ்ரீவித்யா கற்றுக்கோ, ஞானத்தை கற்றுக்கோ, அப்புறம் ஆசை எங்கேருந்து படுறேன்னு பார்க்கலாம். மெய்ப்பொருள் தெரிஞ்சால் பொய் பின்னாடி தான் போவானா? எவனா போவானா? இப்போ இந்த மெய்ப்பொருள் தெரியலைங்கிறது யாருக்கும் தெரியல. நான் வாழ்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்கிறான், எனக்கு தோணுனதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்கிறான். அது பின்னாடியே போகிறான், செக்கு மாடாகிறான். கொஞ்சம் நாளுக்குள்ளேயே என்னது 45-30 வயசுக்குள்ளேயே பெல்ட்லாம் போடுறாங்க. இப்போ இந்த பெல்ட் என்ன பெல்ட்டு? இந்த இடுப்பில் அது பெல்ட் பேர் என்ன?
எல்எஸ் பெல்ட்டா? இளைஞர்கள், பெண்கள் ட்ரெஸ்ஸை போட்டு அது மேலே ஒரு பெல்ட்டை போட்டுட்டு வராங்க. பார்க்குறது பரிதாபமாக இருக்குது. ஒரு 35 வயசு கூட இருக்காது. என்ன காரணம்? கரடு முரடாக வேலை செய்கிறது, கண்ணா பின்னான்னு வேலை செய்கிறது. உட்காந்து வேலை செஞ்ச கால் இப்படி போயிடுது, அதை காமிக்கிறான், இப்படி போகுது கால். சொன்னால் உதாரணம் சொன்னால் நல்லா இருக்காது. கால் இப்படி போகுது, வி ஷேப்பில் போகுது. முழங்கால் மேலே தொட கரெக்டாக இருக்கு, முழங்கால் இப்படி போயிடுச்சு. கரடு முரடாக உக்காடுறது, கரடு முரடாக வேலை செய்கிறது, எல்லாமே தாறுமாறு தான். ஸோ அவித்யாங்கிற மகா கிரந்தி, அந்த கிரந்திக்கு நெருப்பு வைக்கிறது தான் வித்யா, பிரம்ம வித்யா. என்ன பண்ணுது? அந்த அவித்யாவை சித்வா அதை எரித்து உடைத்து சிவகச்சத்தே சனாதனம், சிவநிலைக்கு போகலாம். நீ வரப்போ சவமாக வரலாம், போகிறப்ப சவமாக போகக்கூடாது, சிவமாக போகணும். சிவம்னா கல்யாணம்னு பேர், கல்யாணம்னா முன்னேற்றம்னு பேர். முன்னேற்றம்னா மேலே ஏறுதல்னு அர்த்தம். முன்னேறுனா என்னது? முன்னேறுனா முன்னாடி வர்றதுன்னு அர்த்தம். மேலே ஏறுறது, சகசிராரத்துக்கு ஏறுறது தான் முன்னேற்றம், அதான் சிவம். தது ஏதத்து அமிர்தம் சத்தியம், அதுதான் அமிர்தம் சத்தியம், அதுதான் என்னைக்கும் இருக்கக்கூடியது. சத்தியேவ சத்தியமேவ ஜெயதே, சத்தியம் தது போத்தவியம், அதை நீ அறிய வேண்டியது. முமுக்ஷுபி, யாரெல்லாம் முமுக்ஷுவாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் விடுதலை கேட்குறீங்களோ, யாரெல்லாம் மேலான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் அதனை அறிய வேண்டும். பிரம்மத்தை அறிய வேண்டும், உன்னை அறிய வேண்டும். தனுஷ்தாரம் ஷரோஹ்ய ஆத்மா, தனுஷ்தாரம் ஓங்காரம்தான் தனுஷ், வில்லு. ஆத்மா தான் அம்பு, ஜீவாத்மா. பிரம்மம் த லட்சியம், பிரம்மந்தான் லட்சியம். பிரம்மனா என்னது? பரமாத்மா. ஜீவாத்மா அம்பு, அம்பு வந்து குறியை அடிக்கணும், குறியை போய் சேரணும், அந்த கனியை பறிக்கணும். அம்புக்கு உத்வேகம் கொடுக்கறது ஓங்காரம். ஸோ ஓங்காரம் தனுஷு, ஓங்காரத்தை வச்சு அதில் ஆத்மாவை வச்சு அந்த பரமாத்மாவை சேரணும். ஓங்காரத்தை ஓங்காரம் மூலியமாக ஓங்கார ஜபம் மூலியமாக, அதான் இந்த உபநிஷத்தில் 5 உபநிஷத்தில் ஓங்காரத்தை கையில் எடுத்ததில் இதுவும் ஒரு ஜபயோகத்தினால நீ பரம்பொருளை அடையலாம். சித்தசுத்தியாகவும் அப்புறமா வந்து குரு சாதாரண சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உங்களுக்கு வேத வாக்காக இருக்கும். எப்போ உங்களுக்கு வேத வாக்காக இருக்கும்? குரு சொல்கிறதெல்லாம் வேத வாக்காக எப்போ தோறும்னா, எப்போ உங்களுக்கு சித்தசுத்தி வந்து அவங்கள நல்லா அனலைஸ் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய வாக்கில் சத்தியம் பரிமளிக்கும் போது உள்ள ஒரு மலர்ச்சி ஏற்படும், உள்ள ஒரு ஹிருதயம் மலரும், பூர்வமத்திய ஹிருதயம் மலரும், சகசிரார ஹிருதயம் மலரும். ஹிருதுனா நடு. அப்போ தான் அந்த வாக்கு வந்து வேத வாக்காக இருக்கும். அதே கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தா கூட உள்ளே போயிருக்காது. அதே கருத்தை வேறு யார் சொன்னாலும் உள்ளே போயிருக்காது. குரு சொன்னால் உள்ளே போகுது. ஏன் ஏன் பிரம்மனிஷ்ட பாக்கி பேர் சொன்னால் உள்ளே போகாதது, குரு சொன்னால் உள்ளே போகுது. எப்படி? அதனால் ஷரோ அம்பு, அம்பு தான் ஆத்மா. புரியத்துக்காக இப்படிலாம் சொல்லிட்டு வருது, துவைத்தம் சொல்லுது. பிரம்மத்தல் லட்சியம் உச்சதே அப்பிரமத்தேன, அலட்சியம் இல்லாமல், அப்பிரமத்தேன அலட்சியம் இல்லாமல் வேதவ்யம், வேதவ்யம் அறிய வேண்டும். வேதவ்யம் அதை துளைக்க வேண்டும், குறியை துளைக்க வேண்டும். ஷரவத்தே அம்பை போல, தன்மையோ பவேத் அதுவாகி நிற்க வேண்டும். ஆத்மா பரமாத்மாவை நோக்கி பயணிக்க வேண்டும். லட்சியம் சர்வகதம் சைவ ஷரக, சர்வகதோ முகஹ
வேத்தா சர்வகதம் சைவ சிவலட்சியம் ந சம்சயக. லட்சியம் சர்வகதம். லட்சியத்தை பற்றி சொல்லணும்னா லட்சியம் என்னது? பரம்பொருள் எங்கும் இருக்கிறார். இந்த சர என்ன பண்ணணும்? சர்வகத்தை நோக்கிய இருக்கணும். உன்னுடைய முகம் பரம்பொருளை நோக்கியே இருக்கணும், நந்தி மாதிரி. வேதா சர்வகதா சைவ சிவலட்சியம். சிவலட்சியம் மட்டுமே உனக்கு வஸ்துபாவனான்னு சொல்ல 7வது நிலை 6வது நிலை. சர்வகதா செய்ய ஒரே முகமாக இருந்து அறிபவன் சிவலட்சியம், சிவத்தை லட்சியமாக கொண்டவன் சிவனாகிறான். ந சம்சயக, சந்தேகமில்லாது, சந்தேகப்படாதே. நான் தத்திர சந்திர அர்க்க வப்புகு, அங்கே அந்த சகசிராரத்தில் இந்த சித்த சத்தாய் சிவபோகமான அத்வைத நிலையில் சந்திரனோ சூரியனோ அதனுடைய பிரகாசத்தை இதுக்கு இணையான பிரகாசமாக இல்லாமல் போகிறது, அதனுடைய பிரகாசத்தை இழக்கிறது. ந தத்திர சந்திரமா அர்க்க வப்புகு பிரகாசத்தே, அங்கே சூரிய சந்திர பிரகாசம் இல்லை. ந ஆண்டி வாத்தாகா, அங்கே காற்றோ பஞ்சபூதங்களோ சகலா தேவதா தேவர்களோ எல்லாம் ஒன்றாகி சிவமாய் நிற்கிறார்கள். ச ஏவ தேவக, ஒரே தேவன் மகாதேவன். கிருத்த பாவ பூதக, ஒரு உணர்வாய். சுயம் விசுத்தோ, தூய்மையாய். விரஜக, கலங்கமற்று குற்றமற்று. பிரகாசத்தே, பிரகாசிக்கிறார். அது சொல்ல முடியுமா? குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா? உள்ள ஒரு மகா சக்தி இருக்கு, சொல்லுங்க. அது நடக்குது, நடக்கிறப்ப நடக்குது, நடக்காமல் போகுது. அதுக்கு நீ சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தால் அது ஒரு நாளைக்கு கேட்டது செயல்பட ஆரம்பிக்கும். கை கால்கள் சத்தியத்துக்கு வசப்படும், மனம் சத்தியத்துக்கு வசப்படும், உலகமே சத்தியத்துக்கு வசப்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் சத்தியத்துக்கு வசப்படும். அப்போ இருக்கு, நீ அதை நோக்கி பயணிக்கணுமா? எப்போ? இந்த 4வது நிலையை தாண்டினதுக்கு அப்புறமாவது. வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்ப்பு கடந்து இருப்பியா நீ? அதுக்கு வயசு இதெல்லாம் இல்லையா? அதுதான் இப்போ பறித்து வச்சான். இந்த மாதிரி இந்த 44 வயசு 45 வயசில் 50 வயசு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக புரியறதுக்காக. அதுக்கப்புறமாவது அமைதி ஆனந்தத்தை தேடணுங்கிற அறிவு வரலைன்னா எப்போ வரப்போகுது? நீ அப்போ சொல்லி எப்போ கேட்க போகுது? விழிச்சுக்குவீங்களா? இப்போ நீங்கள் விழிச்சுக்கிட்டீங்களா? நீங்கள் விழிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடும். இப்போ வயசு என்ன உங்களுக்கெல்லாம்? 18 19. இப்போ தான் லைஃப் உள்ளே நுழையிறீங்களா என்ன? வாழ்க்கை முடிகிற தருணத்தில் பரவாயில்ல இப்பயாவது வந்தீங்களே, இப்பயாவது விழிச்சுக்கிட்டீங்களே. எஞ்சிருக்கிற 12 ஆண்டுகள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முன்னாடி வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுமா? வாழ்க்கை முடிஞ்சு போனதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா ரிப்பேர் ஆகிற காலத்தில் தெரிஞ்சுக்கணுமா? நாங்கள் பரவாயில்ல, எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கான் அப்படி சொல்லக்கூடாது. அவன் இருக்கான், பாவத்தில் இருக்கான், அறியாமையில் இருக்கான். நீ கொஞ்சம் விழிச்சுக்கிட்டல, நீ ஒன்றை சார்ந்திருக்கிறவங்கள விழிக்க வை, போதும். இப்போ என்னாச்சு? துவ சுபர்ணா சரீரே அஸ்மி. இந்த சரீரத்தில் துவ சுபர்ணா 2 பறவைகள். நம்ம க்ளீனாக சொல்லுது. ஆத்மா ந கர்த்தா ந போக்தா இல்லையா? ஆத்மா எதையும் செய்யாது, எதையும் அனுபவிக்காது அப்படின்னு சொல்லுதில்ல, அது சத்த சொல்லுது. இன்னொன்று கூடவே இருக்கோம்ல, நாம யார்? நாம சித்து. மனம் சித்தம் புத்தி அகங்காரம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம் சித்து. இந்த 5 இருக்குல்ல, இந்த 5வது இருக்கிறது அந்த பரம்பொருளை விட்டு பிரியாத ஒரு அபின்ன நிலை. அது பரம்பொருடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய சைத்தன்யம். சத்து அசையாது, சித்து அசையும். சத்தை அனுபவிக்காது, சித்து அனுபவிக்கும். சத்து எந்த வேலையும் செய்யாது, சித்து வேலை செய்யும். இப்போ நாம் சித்தாக இருக்கிறனால தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது புரியுதா?
இப்போ நாம் எப்போ சத்தாகிறோமோ கர்மா போயிடும். கர்மா மட்டும் இல்லை, எல்லாமே போயிடும். உன்னை பிடிச்சிருக்கிற 96 பீடைகளும் ஒழிஞ்சு போயிடும். நாமளே இருக்க மாட்டோம். ஆனந்தம். ஸ்வத்வஸ்வப்னோ சுபர்ணோ ஷரீரே அஸ்மி. இந்த மந்திரம் பல உபநிஷத்தில் வந்திருக்கு, 2-3 உபநிஷத்தில் வந்திருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 3வது உபநிஷத்துன்னு நினைக்கிறேன், இந்த சுபர்ணா கதை. ஆனால் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இந்த சரீரத்தில் துவசுபர்ணா 2 பறவைகள் இருக்குது. ஜீவ ஈச ஆக்கியோ, அப்படி ஜீவன் ஈசன் என்று சொல்கிறார்கள். சகசிதோ, 2 அருகருகே இருக்கிறது. தையோர் ஜீவக பல புங்தே, அதில் ஒரு பறவை அந்த மரத்தினுடைய சம்சாரங்கிற அந்த மரத்தினுடைய பழங்களை சுவைக்கிறது. புங்க்தே, க்ளீனாக சொல்ல, ஜீவக பலம் புங்க்தே. ஜீவ சித்தானது பழங்களை அனுபவிக்கிறது, சாப்பிடுகிறது. கர்மனோ, கர்மத்தில் விழுகிறது. சாப்பிடுகிறது, கர்மத்தில் விழுகிறது. மகேஸ்வரக, இன்னொன்று இருக்குல்ல, ஜீவ ஈஸ்வரன் சொல்லப்போ அந்த ஈஸ்வரங்கிறது செய்வதில்லை. கேவலம் சாட்சி ரூபேன, சாட்சிய ரூபமாக மட்டுமே அந்த ஜீவன் செய்கிறத பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு பல இடத்துல ஆச்சரியமாக இருக்கு. எளிமையான இந்த பிரம்ம ஞானத்தை அறிஞ்சால் வாழ்க்கையில் தவறே நடக்காது, துக்கமே நடக்காதுன்னா உன்னுடைய பயணம் ரொம்ப அமைதியாகவும் ஆனந்தமாக போகும். நீ யாரையும் கம்பேர் பண்ண மாட்ட. எத்தனை நன்மைகள், தவறு ஒன்று கிடையாது, நன்மைகளோ கோடி இருக்கு. அதை அறியறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறான். வெறும் காது கொடுத்து கேட்க நேரம் இல்லைன்னு. ஆச்சரியமாக இருக்குது, சிரிப்பாக இருக்கு. கொள்கையே தப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு கொள்கையே தப்பாக இருக்குது. எதுவுமே சரியா இல்லை, தப்பை கரெக்டாக செய்கிறான். கரெக்டாக சொல்லி கொடுத்தாலும் அவருக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. முதல்ல நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்கிறீங்களே, நான் கோடீஸ்வரன் ஆகணும், கோடீஸ்வரன் எதுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அது விளைவு பாருங்கள். ப்ரைடில் நிற்கும், இல்லைன்னா அனாவசியம்னு நிற்கும். என்ன சொல்வேன், எங்கள் தெருவிலே நான் பெரிய ஆளும்ப, இல்லை எங்கள் ஜாதியில் பெரிய ஆளும்ப, இல்லை எங்கள் பரம்பரையில் பெரிய ஆளும்ப, இல்லை எங்கள் சொந்தக்காரங்களில் நான் தான் பெரிய ஆள். என்ன பெரிய ஆள்? உனக்கு புதைக்கும் போது 1500 ஏக்கரில் புதைக்க போகிறாங்க ஒன்று. அந்த ஜடத்தை இங்கே விட்டுட்டு போகிறத காப்பாற்றுறதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக துக்கப்படுற. நம்ம இடத்துல வேறு எவனாவது வீடு போட்டானா, சட்டு போட்டானா, டாக்குமெண்ட்லாம் எங்கே நம்மகிட்ட எதுவும் இருக்கா, அங்கே இருக்கா, இங்கே இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இதே சிந்தனை தான். போயிடுச்சுன்னா போய் தொலைக்கிட்டுமே, என்ன பண்ண, நம்ம பேத்திட்டு எடுத்துன்னு போக போறியா? எத்தனை பேர் மாடல் இருக்காங்க, எத்தனை பேர் கைது பண்ணுறாங்க, எத்தனை கிலோ கணக்கில் தங்கம் வெளியில் எடுக்கிறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் என்னது அது? அது எல்லாத்தையும் ஒரு பைத்தியத்தில் கொண்டு கொடுங்களேன். தங்கம், டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் கொண்டு ஒரு பைத்தியத்தில் கொடுங்க. என்ன பண்ணுவது? என்னங்க பண்ணுவது? அது முதல்ல பார்க்கவே பார்க்காது. எடுத்துன்னு போ கழுத, என்னையும் கெடுத்து விடாத. நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு ஒரு லோகத்தில் இருக்கேன். ஆமாம், அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அது தேவையில்லாததெல்லாம் தேவைன்னு நினைக்குது. நீயும் தேவையில்லாததெல்லாம் தேவைன்னு நினைக்கிற. தான் 2 விஷயம், 2 ஒன்று தான். 2 பைத்தியம் போ. என்ன சொல்கிறது? கேவலம் சாட்சி ரூபேன வினாபோகம், அழகாக சொல்லிடுச்சு. வினாபோகம், போகமற்று மகேஸ்வரக பிரகாசத்தே ஸ்வயம்,
பேதக கல்பத்தே மாயையா தயோகோ. இப்போ பேதம் ஏற்பட்டு, உயர்வு தாழ்வு ஏற்பட்டது, கருப்பு சகப்பு ஏற்பட்டது, ஆண் பெண் ஏற்பட்டது, எல்லா பேதமும் மாயையா. தோன்றும் நிற்கும் மறையும். கடன் வாங்கினது நல்லா மறந்துங்க. இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த லைனு? borrower can't live அப்படின்னு சொல்லலாம். அது எக்ஸிஸ்ட்னுங்கிற வார்த்தையை சொல்லுது. borrowers can't live or exist. கடங்காரன் ஒரு நாளும் வாழ முடியாது, அவன் தூங்க மாட்டான், தூங்க முடியாது. எனக்கு நிறைய கடன் இருக்கே, நான் தூங்கிட்டு தானே இருக்கிறேன்னா நீ அதெல்லாம் நீ தாண்டிட்ட. அது உன்னை மறந்து போய் கவலையெல்லாம் தாண்டி என்னாச்சு, என்னவோ சொல்லுவாங்கள்ல, என்னவோ சிரிப்பு வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு நிலையை தாண்டிட்டு வச்சுக்கிறேன், தலைக்கு மேலே போகுது. அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு அல்வா சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் கடனை வாங்கி நெய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருந்தாலும் நான் கொடுக்க போகிறதில்ல எவனுக்கும். எவன் வரான் பார்க்குறேன். நீ ஏதாவது நீ என்கிட்ட கடன் கேட்டால் நான் சூசைட் பண்ணி உன் பேரை எழுதி வச்சுருவேன். நீ நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையணும். தயாரா அப்படின்னு என்ன பண்ணுறான், பயமுறுத்துறான். என்ன பண்ணுறது, ஒரு நிலையை தாண்டிட்டான். அது ஒரு பாட்டு இருக்குது, ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப ஓவர் துக்கம் அதிகமான சிரிப்பு வரும். அது ஒரு பாட்டு இருக்குங்க, பழைய ஃபிலாசபி. அது துக்கம் அதிகமாக போனால் சிரிப்பு வந்துடும். யாரை நினச்சின்னா, எனக்கு யாரையெல்லாம் கடன் கொடுத்தானோ அவனை நினச்சி, என்ன நினச்சே சிரிக்கிறேன் நான். அப்புறம் பாட்டு பாட வேண்டிய, தெய்வம் தந்த வீடு ரோடு இருக்கு, பாட்டு பாட வேண்டியதுதான். கேவலம் சாட்சி ரூபேன வினா போகம் மகேஸ்வரக பிரகாசித்தே ஸ்வயம் பேதக கல்பித்தோ மாயையா. இங்கே நடக்கிறதெல்லாம் முதல்ல அந்த ட்ராமாங்கிற அந்த நான் சொல்லுவேன்ல எல்லாம் சினிமா மாதிரி தெரியுதுன்னு, அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. முதல்ல இந்த வசீகரிக்கிறதெல்லாம் அணுக்கள் முதல்ல அது சேரும், கூடும், நிற்கும், மறைஞ்சிடும். அணுக்கள் எல்லாம் சேர்ந்தால் ஒரு ஃபார்முக்கு வரும், பஞ்சீகரணம்னு பேர். அதுக்கு அணுக்கள் பிரிஞ்சதுன்னா டைலட் ஆகிடும், மறைஞ்சு போயிடும். தனது இருப்பை தக்க வைக்க பிறரை சார்ந்திருப்பது, தனது இருப்பை தக்க வைக்க பிறரை சார்ந்திருப்பது, எப்போ பார்த்தாலும் கையை நீட்டுவதே மித்து. சித்து சின் சிதாக்கார வித்தியதே ஜடரூபத்தக. இந்த சித்தும் சத்தும் பிரியாது, சித்தும் சிதாபாசமும் பிரியும். சித்து சிதாபாசங்கிற உடம்பை விட்டு அது பிரியும், சித்து சத்தை விட்டு பிரியாது. ஏன்னா சத்து சித்து வெவ்வேறு அல்ல. புரியுதா? இது ரெண்டும் பிரிக்க முடியாத கனெக்ஷனில் இருக்குது. சிதாபாசங்கிற உடம்பு தான் செல்ஃபோன் சொல்லக்கூடிய செல்ஃபோன் இருக்குது. அதில் தனியாக எதுக்கு, ஏன் இந்த சிம் கார்டை செல்ஃபோனோடையே சேர்த்து தயாரிக்க கூடாதா? எப்படி கணக்கு தத்துவம் வச்சுருக்கான் பாருங்கள். செல்ஃபோன் இப்படி தயாரிக்கிறான், இத்தனை பாட்டு தயாரிக்கிறவனுக்கு சிம் கார்டையும் அதையே வச்சு செல்ஃபோனோட சேர்த்து தயாரிக்க முடியாதா? கணக்கு வச்சுருக்கானா இல்லையா? எவ்வளோ அதிசயம் பாருங்கள், எவ்வளோ அதிசயம். தனியாக ஒரு சிப்பை தனியாக வைக்கிறானு. அது மாதிரி சிம் கார்டும் நெட்வொர்க்கும் சேர்ந்துருக்கும். தேவைப்படுறப்ப உடம்பு எடுக்கும். இந்த செல்ஃபோன் போனால் அடுத்த செல்ஃபோனுக்குள்ளே இந்த சித்து சேர்ந்துடும். ஆனால் சித்தும் சத்தும் சேராமல் இருக்க முடியாது, பிரிய முடியாது. அதை சொல்லுதீங்க. சித்து நான் சித ஆக்காராத் வித்தியதே. ஒருவேளை சித்து தோற்றத்தால் வேறுபட்டாலும் ஜடரூபத்தக உபாதியால் தோற்றம் அளிக்குமே தவிர வித்தியத்தே சே ஜடோ, ஜடம் சேத்தனம் பேதம் எல்லாம் விலகி நிற்கிறது போல என்றாலும்
சிது ஏகா சர்வதா, சத்தே எப்போதும் இருக்கிறது. சத்து சித்து சிதாபாசம். சித்து சத்தை விட்டு விலகாது. சித்து சிதாபாசத்தோட கனெக்ஷன் வச்சுக்கும். கனெக்ஷன் வைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு உடம்பு எடுக்குது. எஞ்சி இருக்கிறது எதுன்னு கேட்டால் எல்லாம் போனாலும் சத்து இருக்கும். அதுதான் சொல்ல சித்து ஏகா சர்வதா கலு தர்க்க ச பிரமாணச்ச சிது ஏகத்துவ விவசித்தே. தர்க்கத்தினாலையும் பிரமாணத்தினாலையும் லாஜிக்காக பார்த்தாலும் சத்து சித்து சிதாபாசம். சிதாபாசத்துக்கு டுரேஷன் இருக்குது. அது தோன்றும் நிற்கும் மறையும். சித்து அந்த சிதாபாசத்துக்கு உயிர் கொடுக்கும், அசைக்கும், இயக்கும். அதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கும். ஆதாரமாக இருக்கிற சத்தம் சித்தம் பிரிய முடியாது. சத்து சித்து ஒன்று தான். சித்தம் சிதாபாசமும் தோன்றும் நிற்கும் மறையும். அதனால் சிது ஏக்கத்துவ விவசித்தே சிது ஏக்கத்துவ பரிஞானி. யார் அந்த ஒன்று சித்தை அறிபவனோ ந சோச்சதி ந முகியதி, அவன் கவலையிலிருந்து கவலைப்படுவது துக்கம் கவலை பயம்னு அதிலிருந்து முகியத்தி விடுதலை அடைகிறான். அத்வைதம் பரமானந்தம். இந்த ஆத்மா சத்தை அடைந்தால் அத்வைத்தம் சிவபோகம்னு நல்லா புரிகிற வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்படி அடைந்தால் அத்வைதம் பரமானந்தம் சிவம் யாதி, அவன் சிவனாகிறான். தூ கேவலம், நிச்சயமாக அவன் சிவனாகுவது உறுதியாகிறது. அதிஷ்டானம் சமஸ்திய ஜகத்து. இந்த ஜகத்துங்கிற சமஸ்திக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது அந்த சத்து. சத்து சித்து கணம். சத்தும் சித்தம் கணம். சத்தும் சித்தும் கணம். கணம்னா என்னது? நெருங்கி இருக்கிறது, அடர்ந்து இருக்கிறது, அடர்த்தியாக இருக்கிறது, கணமாக இருக்கிறது. சத்து சித்து கணம். அகமஸ்மி, அந்த கணம் நானே. அப்படிப்பட்ட அந்த கணம் சத்தும் சித்தும் சொல்லக்கூடிய அத்வைத நிலையில் நான் என்பதை உணர்கிறேன். அது நான் என்பதை அதனால தான் கடவுள் இல்லைன்னு பேசுகிறாங்க. புரியுதா? இந்த நிலை வரைக்கும் கடவுள் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவரே குருவாக இருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த நிலை போய் அத்வைத நிலையாகி அனுபூதி நிலை, அனுபவம் அறிவு அனுபவமாகி அனுபவம் அறிவு அனுபூதிக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது என்னை தவிர வேறு யாரும் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு ஏற்படும். அங்கே இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் நீயாக அறிவாய். அகண்ட அனுபூதின்னு பேர் அது. அதனால் கடவுள்னு ஒன்று தனியாக இருக்கார், தனியாக பார்க்கலாம், தரிசிக்கலாம் அப்படிங்கிறது அந்த நிலையில் ஏற்படாது. அது வரைக்கும் ஏற்படும். அனுபூதி ஏற்படுற வரைக்கும் அது ஏற்படும். என்ன ஏற்படும்? அனுபவம் ஏற்படும். அவரை நோக்கி வேகமாக செல்லக்கூடிய மனநிலை ஏற்படும். அவரை நோக்கி கடினமான தபஸை செய்ய தோணும். அவருக்காக எதை வேணாலும் விடலாங்கிற உயர்ந்த லட்சியம்லாம் ஏற்படும். அவரை அடைந்த பிற்பாடு குருவுடைய வாக்கியம், சாஸ்திரம், குரு யாருமே இருக்க மாட்டேன். நீயே இருக்க மாட்டேன். முதல்ல யார் இருப்பா? பிரம்மஸ்வரூபம் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஜகத்து இல்லை, சத்திய சித்கணம் மட்டும்தான் இருக்கும். அந்த சித்கணம் அகம். அது புரியுதா? அது வரைக்கும் உன்னை யார் வழி நடத்தினா? அதனால தான் இந்த பக்தி இருக்கிறவன் அந்த கடவுள் தான் என்னை சாமானியனாக இருந்து தேவநிலைக்கு கொண்டு வந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போனாங்கங்கிறத சொல்லுவான். அது பக்தி. அவன் ஜெயிச்சிட்றான். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வந்தேன், குரு சொல்கிறதெல்லாம் செஞ்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு, என்னுடைய வெற்றிக்கு நானே காரணம் அப்படின்னு நினைக்கிறவன் தரிசிக்க முடியாது, அனுபூதிக்கு போக முடியாது.
அதனால தான் அது பயிற்சியும் முயற்சியினால் என்ன அடைய முடியாது. வாக்குக்கா, மனசுக்கு, புத்திக்கு எதுக்கும் நான் பிடிபட மாட்டேன் சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? அந்த நிலையில் தான் அகம் அஸ்மி நிச்சித்த உறுதிப்படுத்துகிறான். சந்தேகம் இல்லை. இப்போ இருக்கிற ஞானம், நீங்கள் இங்கே வேதா கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஞானம், கடவுள் இருக்காரு தெரியும், எங்கே இருக்காருன்னு தெரியாது, எப்படி அணுகிறது தெரியாது, எப்படி இரண்டரை கலக்கிறது தெரியாது. அது வரைக்கும் நீங்கள் துவைத்தம், அவர் வேற நீ வேறன்னு. ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளிக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், வா நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்ல 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 அதை செய்ய 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 அந்த சொரூபத்தை நீ நெருங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சொரூபத்தை நெருங்க அந்த ஆனந்தமயம் ஆனந்த சொரூபமாக மாறும்போது அகம் பிரம்மாஸ்மி உணர்வு தானாக பிறக்கும். தானாக சுரக்கிற வார்த்தை யாரும் சொல்லி வரதில்லை, கற்பனையிலையும் வரதில்லை, சத்தியமாக வருகிறது. வருவது நிச்சயம். அது உறுதிப்படுத்தியாச்சு, ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தியாச்சு. இப்போ நீ செயல்படவே சந்தேகமே வர வேண்டாம். நெருப்பு சுடுன்னு தெரியுமா தெரியாதா? மறந்துட்டேன் நான் ஒரு வாட்டி, முன்னாடி சுட்டுச்சு, நான் மறந்துட்டேன். எலக்ட்ரிஷியன் நிறைய முறை அடி வாங்குவாங்க தெரியுமில்ல. எலக்ட்ரிஷியன் தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள ஒன்றும் பண்ணாது. அவங்களுக்கு ஒரு சக்தி இறைவன் கொடுத்துருக்கான், அந்த தொழிலை கொடுத்துருக்கான், அவங்க பண்ணுவாங்க. இவங்க சில நேரத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க. அது மனித நிலை தானே அது. சில நேரம் என்ன பண்ணிடும், டக்குன்னு கையை உதறுவாங்க. நம்மனா பயந்து உயிரே போயிடும். அவங்க அப்படியே லைட்டாக கையை உதறிட்டு கொஞ்சம் உஷார் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சக்தி படைத்த இறைவன் பாருங்கள். அந்த கரண்ட் அவன் தொடுறான், அதனால் விட்டுட்டு ஓடலை, தொடர்ந்து அதில் பயணிக்கிறான் பாருங்கள். அவனை ஒன்றும் செய்கிறதில்ல. அவன் ஆயுள் முடிஞ்சால் யாராக இருந்தாலும் போகலாம், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஆயுள் முடிஞ்சால் போய் தானே, பிராரப்தம் முடிஞ்சால் போயிடணும். அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அதுதான் இறைவன் கொடுத்த வரோம். அதை பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணிடணும், தான தர்மத்தை பண்ணி குருவை பிடிச்சிடணும். அதனால் நீங்கள் உங்கள் அடுத்த ஜென்ரேஷனை கேட்குற எல்லாருமே உங்கள் குழந்தைன்னு இல்லை, எந்த குழந்தை இருந்தாலும் அந்த கடவுளோட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சத்தோடு சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அதை விட ஒன்றுமே, அதுக்கு பெரிய நன்மை எதுவுமே கிடையாது இதுக்கு மேலே. அவன் யார் ஆகிறான் அப்படி நிச்சயிக்கப்பட்ட நிலை, வெர்டிக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அப்பீல் ஒன்றுமே இல்லை. அகம் பிரம்மாஸ்மி யாருமே சொல்லலை. எப்பயோ சொன்னார் எப்பயோ சொன்னாங்க இப்படி ஒரு நிலை உருவாகும்னு, அது நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு என்ன ஆகிடும், வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸ்வசரீரே ஸ்வயம் ஜோதி, உன் உடம்புல நீயே ஜோதியாக இருக்கிறாய். ஸ்வயம் ஜோதிஹி அனந்த சக்தி இருக்கிறாய். ஸ்வரூபம் சர்வசாட்சினம், உன்னுடைய ஸ்வரூபம் தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஷீன தோஷா, உன்னுடைய அது உபாதிகள்லாம் நீங்கிடுச்சுன்னா, மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கிற சூக்ஷ்ம உடம்பு மாயை நீங்கினால் பிரபஷ்யந்தி தரிசிக்கிறாய். எதை தரிசிக்கிற, அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உணர்வாய் தரிசிக்கிறாய். குரு சொன்ன தத்துவமசி வார்த்தை இப்பொழுது உறுதி செய்யப்படுகிறது. ஆனந்த அனுபூத்தியை பெறுகிறேன். இப்போ ஏன் நான் மற்ற ட்ராக்கெல்லாம் போகாமல் இனிமேல் இருக்கிற வாழ்க்கை அமைதி ஆனந்தமாக போகட்டும் அப்படி சொன்னேன்னா இல்லை, 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ சமீப காலமாக அமைதியும் ஆனந்தமும் தான் இனிமேல் எஞ்சிருக்கிற நாட்களும். எந்த பயிற்சியும் கிடையாது, எந்த முயற்சியும் கிடையாது, எந்த டார்கெட்டும் கிடையாது, எந்த பிளானும் கிடையாது. ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்வது. ஸ்வ இச்சா, பர இச்சா, ஈஸ்வர இச்சான்னு 3 இச்சா இருக்குது. நீங்களாக ஆசைப்பட்டு செய்கிறது, மற்றவங்க கட்டாயத்துக்காக செய்கிறது, ஈஸ்வர சங்கல்பத்துக்காக செய்கிறது. எப்போ ஞானம் வந்துடுச்சோ ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்வர இச்சா தான். அது யாதுருச்சின்னு மாரி எதேச்சா வந்தேன்னு சொல்கிறாங்களே, நம்ம சொல்லுவோம்ல, அது சம்ஸ்கிருத வார்த்தை. யதா இச்சா, எப்படி ஆசையை, எப்படி விருப்பமோ, யார் விருப்பம், இந்த பரத்தினுடைய விருப்பப்படி வாழ்க்கை போகட்டும். என்ன இருக்குது வாழ்கிறதுக்கு,
அமைதி ஆனந்தம் தானேப்பா அவனுடைய குறிக்கோள். அமைதி ஆனந்தம் தானே குறிக்கோள். அது நிரந்தரமாக கிடைக்கும்போது அப்புறம் என்ன வேணும் உனக்கு? அப்போ எஞ்சி இருக்கிற வாழ்க்கையில் ஏதாவது பரோபகார்த்தத்தை நிச்சயமாக பண்ணணும். அப்போ நீங்கள் டார்கெட் வைக்க மாட்டீங்களா? சங்கல்பம் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதெல்லாம் தானாக நடக்குதா இல்லையா பாரு. நான் பல முறை சொல்லிட்டு செய்து காட்டுகிறோம். நம்மளா செய்கிறோம். நம்ம சாட்சியாக இருக்கிறோம். இதெல்லாம் இப்போ புரியும். இப்போ புரியுதா? சாட்சினா நான் நமக்கு முன்னாடி அது நடக்கும், நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளை வச்சு செய்கிறாரு. நம்மளை வச்சு தேவர்கள் செய்கிறார்கள். மாயை செய்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கணும். பிரம்மமே செய்கிறது. அதான் ஈஸியாக புரியணும்னா நம்மை வைத்து அவன் செய்கிறான். தெளிவாக இருக்கும். நீ ஒன்றும் அதில் சந்தேகமாக வராது உனக்கு. இப்படி வாழ முடியுமானா அது ஒரு நிலை, வாழ முடியும். அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னா அப்புறம் அந்த மனநிலை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஏன் நீ ஓடுவியா? இனிமேல் பைய தூக்கிட்டு சோழனா பைய மாட்டிக்கிட்டு என்னால் சும்மா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியலன்னு டார்கெட் இல்லை. பிரம்மத்தை அடைஞ்சின்னா அப்படி போவியா? பிரம்மஞானம் வெற்றியா? முதல்ல வந்த நோக்கம் புரிஞ்சிச்சா உனக்கு? ஸ்வசரீரே ஸ்வயம் ஜோதிகி ஸ்வரூபம் சர்வசாட்சிடம் க்ஷீணதோஷா பிரபஷ்யந்தி. தோஷம் நீங்கினா, உபாதி நீங்கினா, மாயா நீங்கினா, நீ தர்ஷனம் பிரபஷ்யந்தி ந இத்திரே மாயா ஆவர்த்ததாக. மற்றவங்களுக்கு இது கிடையாது. மாயினால் அவங்க மூடப்பட்டு தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தான் நீங்கள் சேலஞ்சு. என்ன சேலஞ்சுன்னா, அவன் மாயினால் மூடப்பட்டவனை அவங்க நெற்றிக்கண்ணை ஒரு ஸ்க்ரூ டிரைவரை போட்டு ஒரு சுத்தியை வச்சு அடித்து அவன் நெற்றிக்கண்ணை திறக்கணும் நீங்கள். அதுதான் அவங்களுக்கு சேலஞ்ச். என்ன தெரியுமா சிறப்பு? இப்போ நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணினீங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உங்களுக்கு கேட்காம இருக்கலாம், கேட்க தோணலாம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். செய்ய வேண்டியது அவன். ஒரு பாயிண்ட்டு அதே தான். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். இன்னொன்று சத்தியம் இருக்குல்ல, சத்தியம் வேலை செய்யும். அது ஒரு அது ஒரு நம்பிக்கை. அது நம்பிக்கைன்னா சத்தியமான நம்பிக்கை. அது நிச்சயமாக வேலை செய்யும். சத்தியம் ஜெயிக்கும்னு சொல்லலை, சத்தியமேவ ஜெயிக்கும், சத்தியமேவ ஜெயித்தேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதெல்லாம் நல்லா எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏதோ ஒன்று வேதத்தில் சொல்லியிருந்தாலும் நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவேன். எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்ப்பேன். அப்படி பண்ணி பார்த்து தான் அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துச்சு. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் இது உறுதிப்படுத்துதல்னு அதுக்கு என்ன வார்த்தை சொன்னிச்சு? நிச்சயதார்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா? அது தெரியுமா உங்களுக்கு? பொண்ணை உறுதிப்படுத்துறது, மாப்பிள்ளையை உறுதிப்படுத்துறது. என் பொண்ணுக்காக இந்த பையனை பார்த்து வச்சுருக்கேன், நீங்கள் யாரும் அவங்க வீட்டில் போய் மாப்பிள்ளை கேட்கக்கூடாது. பொண்ணு வீட்லேயும் அதே தான். அது மாதிரி நிச்சயத்த அவன் என்ன பண்ண வீத்த சோகத்தை கிடக்கிறான். மற்றவன் மாயா ஆவர்த்தா, மாயினால் மூடப்பட்டவன் பாவம். பரிதாபமாக இல்லையா உங்களுக்கு? நம்ம நல்லா இருக்கோமா இல்லையா? இது கொஞ்சம் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே நல்லாயிருக்கும். பூர்த்தி பண்ணும்போதே மனநம் முடிச்சின்னு. இப்போ சிரவணத்துக்கே அறிவுக்கே ஒரு நிலை தொடுறீங்க. மனன முடிவில் ஒரு நிலை தொடுவீங்களா? தொட மாட்டீங்களா? மனநத்துக்கு ஒரு 2000 ஆடியோ போடலான்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஒரு 1000 ஆடியோ. அகம் பிரம்மாஸ்மிக்கு, தத்துவமசிக்கு 2000 ஆடியோ. அகம் பிரம்மாஸ்மி அனுபூதிக்கு. மனநத்துக்கு தான் இந்த தத்துவமசி. அகம் பிரம்மாஸ்மியை பிராக்யான் பிரம்மங்கிற அந்த மகா வாக்கியத்தை கையில் எடுக்கலான்னு நினைக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறத விட பிராக்யான் பிரம்மன் அறிவுதாயா இறைவன்கிறத அவனுக்கு உணர்த்துனா அறிவை தேட அதை எல்லாருமே ஒத்துக்குவான். அகம் பிரம்மாஸ்மி தான் எல்லாருக்கும் இடிக்குது. அது ஒன்றும் பொய் சொல்லலை. வேதம் பொய் சொல்லவில்லை. அடியேன் சாட்சியாக இருக்கிறேன். இந்த வேதம் நான் உள்ளே வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கேன். 30 ஆண்டுகளாக இருக்குது. அதுதான் நான் வேறு விதமாக சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, என்னுடைய எண்ணமும் இயக்கமும் முருகப்பெருமான்னு சொல்லுவேன். அது ஒரு நம்பிக்கை இல்லை, அது ஒரு உணர்வு. இப்போ நம்பிக்கை போச்சு, நம்பிக்கை வந்துச்சு, அந்த கதையெல்லாம் அங்கே கிடையாது. உணர்வு, உறுதிப்படுத்தப்பட்ட உணர்வு. அது தாங்க வேலை செய்யும். எத்தனை தடைகள் தாண்டி வந்திருக்கேன் எனக்கே தெரியாது. மற்றவன் தான் அதெல்லாம் தடைன்னு சொல்கிறான். எனக்கு அது தெரியவே இல்லை. எத்தனை விஷயமும் இருக்குது.
அதனால தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. நான் சொன்னேன்ல, எதையுமே டார்கெட்டு நான் பண்ணுனா ரீச் பண்ணாமல் விட மாட்டேன். பெரிய டார்கெட்லாம் பண்ண விட மாட்டேங்கிறார் சுவாமிநாத சாமி. இது எனக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. என்னென்னா அவர் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம கை கட்டி வாய்ப்பொத்தி சைலண்ட்டாக இருக்கணும். நான் சொன்னேன்ல, ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எங்கேயாவது ஏகாந்தமாக உட்காந்துருக்கிறது தான் எனக்கு பிடிக்குது. அது ரொம்ப நாளாக இருக்குது. பிறந்ததுலேருந்து விபரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இருக்குது. அந்த பயணம் பண்ண முடியலை. அந்த பயணத்தை வந்து அதான் கால ஓட்டங்கள், படிப்பு, வீடு, மனைவி, மக்கள் அதெல்லாம் கடந்து வரோம்ல. அதெல்லாம் அந்த நேரத்தையெல்லாம் அது செலவு பண்ணாலும் அந்த ஃபயர் இருக்குல்ல, அந்த ஃபயர் அணையவே இல்லை. அந்த ஃபயர் தான் இப்போ விஸ்வரூபம் எடுக்க போகுது. ரொம்ப நாள் காத்திருந்துருக்குப்பா. ஒரு 5 வயசுலேருந்து இருந்த அந்த ஃபயரு 45 ஆண்டுகள் காத்திருந்துருக்கு. இப்போ அது வெளிப்பட போகுது. இப்போ இதெல்லாம் ஒரு தீப்பொறி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புகைச்சல் வரும்ல, அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும். இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும். நம்ம பெருசாக நம்மளால் நம்மளால் இது முடியும். 1 கோடி பேர் என்னால் முடியும், அடியனால் முடியும், அடியனுடைய சிஷ்யர்களால் முடியும், அடியனுடைய ஆடியோ வேலை செய்யும். அதுவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ என்னாச்சுன்னா, இந்த ஏவம் ரூப பரிஞானம் யஷ்யாஸ்தி பரியோகினக, யார் தன்னை பூர்ணமாக இந்த இந்த ரூபத்தை சொரூபத்தை அறிகிறானோ, ரூப பரிஞானம் ரூபத்தை அறிகிறானோ, யஷ்யாஸ்தி பரியாயோகினக, அவன்தான் யோகியாகிறான், சிவயோகி ஆகிறான். குத்திர சித் கமனம் நாஸ்தி தஸ்ய பூர்ணஸ்வரூபினக. இனி சித்து, இந்த சித்தானது கமனம், போக்கு வரவே, பிறப்பு இறப்பு, சலனம் எதுவும் நாஸ்தி தஸ்ய பூர்ணஸ்வரூபினக, தன்னில் தானாய், ஸ்வஸ்திதம் அத்வைத்தம் ஸ்வரூபினக, தன்னுடைய ஸ்வரூபத்தில் இப்போ ஆனந்த மயத்தில் இல்லை, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கான். கல்கண்டு இல்லை இனிப்பு, சர்க்கரை இனிப்பை தேடுகிறதுன்னு சொன்னல, கல்கண்டு இனிப்பை தேடுகிறது ஏதோ சொல்லியிருப்பேன். முன்னாடி கல்கண்டு சொன்னேன், இப்போ சர்க்கரைன்னு சொல்கிறேன். சர்க்கரை இனிப்பை தேடுகிறதுன்னு இப்போ சர்க்கரை தான் சர்க்கரையாக இருக்கிறது, நன்றாக உணர்ந்திருக்கிறது. ஆகாசம் ஏக்கம் சம்பூர்ண, ஆகாயம் எப்படி இருக்கு? பாக்கி 4 பூதங்கள் கூட தோன்றும் நிற்கும் மறையும். அதுக்கு தான் பிரம்மத்தை அறிவுறுத்துறதுக்கு ஆகாசத்தை அடிக்கடி வேதம் உதாரணமாக சொல்லும். பிளானட்டு உடையும், நீர் ஆவியாயிடும், நெருப்பு மறைஞ்சு போயிடும், காற்று ஒரு நேரம் இருக்கும் இல்லாமல் போகும். ஆகாயம் எப்பயுமே இருக்கும், எப்பயுமே இருக்கு, ஆனால் தோன்றலை. பாக்கியெல்லாம் தோன்றுது ஆனால் மறையுது, அது தோன்றவே இல்லை. அதனால் அதை சிவம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதுவும் ஒரு பொருள் தான், அதுவும் ஒரு வஸ்து தான், மாயாலேருந்து தான் வந்திருக்கு அதுவும். அதனால் ஆகாசம் ஏக்கம் சம்பூர்ணம். குச்சித்த சின்ன ஏவ கச்சத்து, எப்போ சித்து எங்கே போகும்? எங்கே போனாலும் அதுக்குள்ளே தான் போய் ஆகணும். ததுவத்து ஸ்வாத்ம பரிஞானி, தன்னை அறிந்தவன் குத்திர சின்னைவ கச்சதி, எங்கே போவான்? இந்த சித்தானது எங்கே போவான்? எங்கேயும் போக மாட்டான். ச யோகா வை தத் பரம பிரம்மம், அவன்தான் பரபிரம்மம். யோ வேத வை முனிகி, இப்படி தன்னை யார் பிரம்மமாக அறிகிறானோ, வை முனிகி, அவன் மௌனமாகிறான், பேச்சு நின்று போயிடும். பிரம்மைவ பவதி, பிரம்மனாகவே ஆகிறான். ஸ்வஸ்தக, தூய்மையாகிறான், ஆரோக்கியமாகிறான். சிவசிதக, அதான் ஸ்வஸ்தக. சச்சிதானந்தம் மாத்ருகக, அவன் சச்சிதானந்த ஸ்வரூபமாகிறான் என்று என்று உபனிஷத் கூறுகிறது. அப்படின்னு 51 உபனிஷத்தை 51 மந்திரங்களை இந்த உபனிஷத்தானது, ருத்ரஹிருதய உபனிஷத்தானது
ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கு. பல குழப்பங்கள், பல அனுமானங்களுக்கெல்லாம் இந்த மந்திரமானது, இந்த உபநிஷத்தானது தெளிவுபடுத்தியிருக்கும். இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போயே மனநம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லுவேன். புதுசாக இதில் நீங்கள் ஒன்றுமே இந்த உபநிஷத்து சொல்லியிருக்கா இருக்கிறத புதுசாக சொன்னுச்சு. நான் சொல்லிக்கிட்டு இப்போ தான் சொல்லுதுன்னா அது அறிவுக்கு. அது 2வது முறை கேட்டு அதை உறுதிப்படுத்துறது மனநம். தெளிவாயிடணும். இது சர்க்கரை தான், இது தேனு தான், இது நாட்டு சர்க்கரை, இது அப்படின்னு தெளிவாக இருக்குல்ல. இந்த ஞானங்கிறது என்னங்க? தெளிவு தாங்க ஞானம். இது சரியானதுங்கிறது தாங்க ஞானம். இது தப்பானது அப்படிங்கிற சொல்ல தாங்க ஞானம். நீ கொம்பு முளைக்குமா அப்படின்னா, ஞானிகளுக்கு கொம்பு முளைக்குமா அப்படின்னா கொம்புலாம் முளைக்காதுங்க. சாமானியமாக தான் இருப்பான், எப்போதும் போல் இருப்பான், யதார்த்தமாக இருப்பான். அவனுடைய உணர்வு நிலையை யாராலும் வர்ணிக்க முடியாது. அவனே சொன்னால் தான் உண்டு. அது எவனும் சொல்கிறதில்ல, நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்லணும்னு சொல்கிறேன். சொல்கிறது புரியுதில்ல? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள், குருமார்கள் இதுவரைக்கும் சந்திக்கலை. ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு புக்கில் படிச்சுட்டு இருக்கீங்க. லைவாக ஒருத்தவன் சொன்னால் அது புரியும், நல்லா புரியட்டும் அப்படிங்கிறனால சொல்கிறோம். எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறோம். நம்மளை முன்னிறுத்துறதுக்கு இல்லை. நாங்கள என்ன முன்னிறுத்தி என்ன ஆக போகிறோம்? நான் சொல்லிட்டேன், நான் கடைசி நிலைக்கு வந்துட்டேன். ஒரு சங்கல்பம் ஓகே, இன்னும் 2 சங்கல்பம் தான். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏதோ 2 சங்கல்பம் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கோயிலுக்காக இருக்கும் நிச்சயமாக, ஒன்று அடியார்களுக்கு, ஒன்று ஆண்டவனுக்கு, இன்னொன்று குடும்பத்துக்கு. முடிஞ்சு போச்சு. அது எந்த சங்கல்பமோ அடியார்களுக்கு முதல்ல நடக்குது. இவ்வளோ நாள் ஆண்டவனுக்கு செஞ்ச தொண்டு, குரு சேவா பண்ணிகிட்டு இருந்தோம். குரு சேவா தான் அது. சுவாமி ஏன் அவ்வளோ வேலை கொடுத்தாங்கன்னு இப்போ தான் புரியுது. இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் அவ்வளோ சேவையை செய்ய எனக்கு இப்போ தான் அதெல்லாம் பெரிய அதிசயமாக தெரியுது. சலிக்கவே மாட்டேன். நைட்டு 12 மணிக்கு போவேன், 5 மணிக்கு வந்துடுவேன். 1 மணிக்கு போவேன், 5 மணிக்கு வந்துடுவேன். இங்கேயே படுத்துருவேன் சில நேரத்தில். நைட்டு அடியார்கள் பரோட்டா வாங்கியாந்து கொடுப்பேன். கேட்டு பாருங்கள் அடியார்கள். நான் சொல்கிற மாதிரி அந்த மனநிலையில் ஷேவிங் பண்ணணும், இது பண்ணணும், ட்ரெஸ்ஸு சரி பண்ணிக்கணும், ஒன்றுமே தெரியாது. அப்படியே படுத்து கிடப்பேன். நான் தோற்றமே வேறு மாதிரி இருக்கும். அடியார்கள் சொல்லுவாங்க. அப்படியே மாற்றிக்கிட்டேன். சாமானியனாக இருக்கும். சும்மா பெரிய இதெல்லாம் எல்லாம் சீன்லாம் போடக்கூடாது. கேஷுவலாக இருக்கணும், அவ்வளோதான். அதனால் முருகப்பெருமானுடைய கருணையினால் 79வது உபனிஷத்தை பெரிய மகாபாகியமாக நினைக்கிறோம். ஒரு காலத்தில் அடியான என்னது என்ன சொல்லுவாங்களே, துஷ்டதன அபாகியசாலின்னு நினச்சிருக்கேன். அப்படிதான் சொல்லுவாங்க. தன்னை முதல்ல ஆரம்ப காலத்தில் நம்ம அவ்வளோதான் புண்ணியம் பண்ணலைன்னு தோணும். எனக்கு தோணுச்சு. துர்பாகியசாலி, கரெக்ட். அப்படி நினச்ச என்ன ஒவ்வொரு நாளும் குமரங்குண்டம் வந்ததில் மேலே கூட ஒரு நாள் போய் கேட்டது நல்ல, இன்னும் உன்னை பார்த்தா எல்லாம் டேர்னிங் பாயிண்ட் சொல்ல, எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கலையா? நான் எப்போதும் போல தான் இருக்கேன். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன் போல். அதனால் இப்போ என்ன 5 இன்ச்சு பை இன்ச்சு பாக்கியசாலியாக நினைக்கிறேன். இதே நிலை உங்களுக்கும் ஏற்படட்டும் என்று சொல்லி முருகப்பெருமானுக்கு அனந்த கோடி நன்றி நமஸ்காரங்களை சொல்லி, இந்த மகாபாகியத்தை எத்தனை கோடி தபஸ் பண்ணாலும் கிடைக்காத தேவர்கள் ரிஷிகள்லாம் க்யூவில் நிற்கலாம். என்னுடைய அனுமானத்தில் சொல்கிறேன். இதை நான் செய்கிறேன்னு எத்தனையோ பேர் நின்று இருக்கலாம். இந்த 1000 வருஷமாக யாரும் பண்ணாத ஒரு அரிய வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். அரியனால் நான் பேர் கஷ்டம்லாம் படலை. நான் அப்படிலாம் போயெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. ஏதோ ஒன்று அடியார்களுக்கு செஞ்சுட்டு போகணுன்னு நினச்சேன். அது இப்போ சந்தோஷமாக நடந்துகிட்ருக்கு, மகிழ்ச்சி. அதுக்கு அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்தா, நம்மளை செலக்ட் பண்ணால. எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, யாருக்கும் தோணலையே. அதான் வரும். அப்படி இந்த இனத்தை தூக்கி நிறுத்தட்டும் முருகப்பெருமான். நம்ம சொன்ன கனவு 2050க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் பிரம்மஞானத்தோடு வளரட்டும். இந்த 25 ஆண்டுகள் எஞ்சிருக்கிறக்கூடிய 25 ஆண்டுகள் உபனிஷத்து பிரம்மஞானம் அப்படி சொல்லிய வாழ்க்கை, எஞ்சிருக்கக்கூடிய வாழ்க்கையை
நிறைவேறட்டும்னு சொல்லி நன்றி சொல்லி பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய்